ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று உன் வீடு தேடி வந்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்கப் போகிறது. யாருடைய வேதனைக்கும் காரணமில்லாமல் வாழக்கூடிய உன் வாழ்வில் எல்லா சாதனைகளுக்கும் காரணமாக உன் வராகி அம்மா நான் இருக்கப் போகிறேன். எண்ணத்தில் தூய்மையும், நீ பேசக்கூடிய சொற்களில் இனிமையும், நீ செய்யக்கூடிய செயலில் நேர்மையாக இருப்பதால் தான் இப்போது உனக்கான விஷயங்களை மிக பெரிதாக நான் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். பாசத்தை கூட கொஞ்சம் அளவோடு பக்குவமாய் வெளிப்படுத்தினால்தான் அது எப்போதும் நிரந்தரமானதாக இருக்கும். நீ அன்பு வைக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, பாசத்தை அளவோடு வைத்து கொண்டால் நல்லது. இல்லையெனில் பாதியிலேயே எல்லாம் உன்னை விட்டு விலகி போய்விடுவேன் செல்லமே. நீ நம்பிக்கை வைத்த மனிதர்கள் உனக்கு துரோகம் செய்துவிட்டார்களே என புலம்பாதே. நீ வைத்த நம்பிக்கையின் மூலமாக தானே அவர்கள் துரோகி என்பதையே நீ அடையாளம் கண்டுகொண்டாய். அவர்கள் உன்னை ஏமாற்றியதன் கூட ஒரு வழியில் நல்லதுதான் என்பதை கூடிய விரைவில் நீ உணர்ந்து கொள்வாய் என் செல்லமே. உன் வராகி அம்மா இப்படி சொல்கிறேனே என நினைக்காதே. நீ மிக பெரிய அளவில் ஏமாற்றப்படுவதாய் இருந்த விஷயத்தை உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்வதற்காக தான் இந்த சிறிய விஷயத்தில் உன்னை நான் மாட்டிவிட்டேன். இது நீ துரோகம் எனவோ ஏமாற்றம் எனவோ நினைக்க வேண்டாம். மிக பெரிய ஆபத்தாக இருந்த விஷயத்திலிருந்து நீ மீண்டு விட்டாய் என சந்தோஷப்படு. எல்லா விஷயங்களையும் உன் நன்மைக்காக தான் உன் வராகி அம்மா நான் செய்வேன் என்பதை புரிந்து கொள்ளின் செல்லமே. எக்காரணம் கொண்டும் ஒருவரை பிடிக்கவில்லை என்றாலும் சரி, அல்லது அவரை பிடித்திருந்து அவர் ஏதோ தவறாக செய்கிறார் என நீ நினைத்தாலும் சரி, அவர் செய்யக்கூடிய விஷயங்களையும் அவரிடம் இருக்கக்கூடிய குறைகளையும் மற்றவர்களிடம் போய் சொல்லாதே. ஒருவரை உனக்கு பிடிக்கவில்லை, அவருடைய செயல்களும் பேச்சுக்களும் உனக்கு ஒத்து வரவில்லை என்றால் சற்றும் யோசிக்காமல் அவர்களை விட்டு விலகி நின்றுவிடு. அதை விட்டுவிட்டு அவர்களிடம் நன்றாக பழகிக்கொண்டே அவர்களை பற்றி நீ குறை சொன்னால் அது உறவுக்கும் அழகாக இருக்காது, நட்புக்கும் இலக்கணமாக இருக்காது. பிடித்தவர்களுடன் நெருங்கி பழகு, பிடிக்காதவர்களை விட்டு விலகி போய்விடு. பல வருடங்கள் வாழக்கூடிய மனிதர்களாகிய நீங்கள் அழுது கொண்டே பிறக்கிறீர்கள். ஆனால் ஒரு நாள் மட்டுமே வாழ்க்கை என தெரிந்த பிறகும் கூட பூக்கள் எவ்வளவு அழகாக சிரித்து கொண்டே பூக்கிறது. அந்த பூக்களிடமிருந்து கூட நீ கற்றுக்கொள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது என் செல்லமே. இந்த உலகில் உனக்காக யார் இருக்கிறார்கள் என யோசிப்பதை காட்டிலும் உன்னை நம்பி யார் இருக்கிறார்கள் என யோசித்து அவர்களுக்காக உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழப்பார். நீ கடந்து வந்த காலங்கள் எல்லாமே உன்னை கலங்கடிப்பதற்காகவோ உனக்கு கவலைகளை கொடுப்பதற்காகவோ நான் உருவாக்கவில்லை. எல்லாமே உன் வாழ்க்கையை வடிவமைப்பதற்காகவும் உன் வருங்காலத்தை வசந்தமானதாக மாற்றுவதற்குமாகத்தான் நான் செய்தேன். இந்த உலகத்தில் நீ கடந்து வந்த கஷ்டமான காலமெல்லாம் இப்போது முடிந்து விட்டது. இனி உனக்கான அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்து உனக்கான சந்தோஷ காலமாக, உனக்கான மனநிறைவான காலமாக மாறப்போகிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் உன் மனதை நீ அமைதியாக வைத்து கொண்டாலே போதும். உனக்கு எந்த ஆறுதலும் தேவையும் கிடையாது, உனக்கு எந்த எதிர்பார்ப்பும் தேவையும் கிடையாது. உன் மன அமைதியின் காரணமாகவே நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தானாகவே உனக்கு கிடைத்துவிடும் என் செல்லமே. நீ நடக்க வேண்டும் என நினைத்த விஷயங்களை கூட உன்னால் சரியாக தெளிவாக புரிந்து கொள்ளவும் முடியும். ஆகாயமும் பூமியும் உனக்கு சொந்தம் கிடையாது. உன்னுடைய உடலும் உயிரும் கூட உனக்கு சொந்தம் கிடையாது. நீ சேமித்த பணமும் பொருளும் கூட ஒரு அளவுக்கு மீறி உனக்கு சொந்தமானதாக இருக்காது. ஆனால் நீ செய்கிற தானமும் தர்மமும், மற்றவர்களுக்கு கருணை உள்ளத்தோடு செய்யக்கூடிய செயலும் இந்த மூன்று உலகிலும் உனக்கு துணையாய் நிலையாய் நிலைத்திருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு நிலையான செல்வமான தான தர்மத்தை எப்போதும் செய்ய பழகு. என்னதான் நீ சொத்து சேர்த்து வைத்தாலும் கூட நீ செய்யக்கூடிய உதவியும் தானமும் தான் நாளை வருங்காலத்தில் உன் வயதான காலத்தில் தானாகவே உனக்கானதை கொண்டு வந்து தரும். எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணத்தோடு இரு என் செல்லமே. உன் மனதில் வரக்கூடிய ஆசைகள் என்பது மற்றவர்களை பாதிக்காமல் இருக்கும்படி பார்த்துக்கொள். எக்காரணம் கொண்டும் மற்றவர்களுடைய துன்பத்தில் உனக்கு இன்பம் கிடைக்கும் என நீ எதிர்பார்க்காதே. அதுபோல நீ இன்பமாய் இருப்பதற்காகவும் யாருக்கும் துன்பத்தை உருவாக்கி விடாதே என் செல்லமே. உன்னுடைய ஆசைகளும் விருப்பங்களும் கூட யாருக்கும் துன்பம் வராத வகையிலும் யாருக்கும் துரோகம் இழைக்காத வகையிலும் இருந்தால் அதை உனக்காக நான் உடனே செய்து கொடுத்து விடுவேன். இந்த உலகத்திலேயே விலை மதிப்பில்லாதது பணமோ சொத்தோ நகையோ கிடையாது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்தான் உனக்கு விலை மதிப்பில்லாத சொத்துக்கள், விலை மதிப்பில்லாத சொந்தங்கள் என்பதை புரிந்து கொண்டு எல்லோரிடமும் அன்போடும் அக்கறையோடும் கருணையோடும் நடந்து கொள்.
யாரோடு வாழ முடியுமோ அவரோடு வாழ்வது வாழ்க்கை கிடையாது. யார் இன்றி உன்னால் வாழ முடியாதோ அவர்களோடு வாழ்வதுதானே வாழ்க்கை. அப்படிப்பட்ட நல்ல துணையை, அன்பான துணையை, பாசத்தோடு கூடிய குடும்பத்தை உனக்காக நான் அமைத்து கொடுப்பேன். நீ யாரையோ நினைத்து மனதிற்குள் அழுது கொண்டிருக்கிறாய். யாருக்காகவோ உன் மனதில் வேதனைப்பட்டு வருந்துகிறாய். ஆனால் நீ அப்படி வருத்தப்பட்டு நினைக்கக்கூடிய அந்த நபர் சந்தோஷமாக சிரித்து சிரித்து வாழ்ந்து கொண்டிருப்பதை நீ அறிய மாட்டாய் என் செல்லமே. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் உறவுகளும் ஒரு காலம் வரையிலும் தான் நெருக்கமாக இருப்பார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கென வேண்டியவர்களும் அவர்களுக்கு விருப்பமானவர்களும் என யாராவது வந்த பிறகு எல்லா மனிதர்களுமே மூன்றாவது மனிதர்களாக மாறிவிடுவார்கள். யார் மீதும் அதிக அன்பையோ பாசத்தையோ கொட்டிவிடாதே. எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஏமாற்றங்களை தரும்போதுதானே உண்மையை புரிந்து கொள்கிறாய். எதிர்பார்ப்புக்கு கூட ஏதோ ஒரு வகையில் தகுதி இருக்க வேண்டும் என்பதை மனதளவில் முழுவதுமாக உணர்ந்துகள். உன் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாக மாறாத அளவிற்கு நான் உனக்கு என்றும் துணையாய் இருப்பேன். கடவுளை விட சிறந்த இயக்குனர் யாருமில்லை என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. அடுத்து என்ன காட்சி நடக்கப் போகிறது என்பதை நீ அறிய மாட்டாய். ஆனால் உன்னை இயக்கிக் கொண்டிருக்கும் உன் வராகி அம்மா எனக்கு தெரியும். அடுத்தது இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டம் நிறைந்த யோகம் நிறைந்த நாளாக நான் மாற்றி அமைப்பேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பமும் சந்தோஷமும் மன நிறைவும் கலந்திருக்கும் என் செல்லமே. முன்பெல்லாம் நேர்மை தவறாமல் வாழ்ந்த மனிதர்களைத்தானே நீ பார்த்திருக்கிறாய். ஆனால் இப்போது நீ பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நேரத்திற்கு தகுந்தாற் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை எப்போதுமே நேர்மையாக உள்ளவர்களைத்தான் அள வைக்கும். நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவர்களையும் ஆட்களுக்கு ஏற்றாற் போல மாற்றி பேசி அன்பு காட்டி நடிப்பவர்களையும் நன்றாகத்தான் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது நீடித்த நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. இப்போது வேண்டுமானால் நல்ல உள்ளத்தோடு நேர்மையாக வாழ நினைக்கிற நீ கஷ்டப்படுவது போல இருக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் உன் வாழ்க்கை அழகாய் மாறும். உண்மையாய் வாழ்ந்தவர்கள் ஒருபோதும் தோற்றுப்போக மாட்டார்கள் என்ற சொல்லிற்கு ஏற்றாற் போலவே உன்னை நான் உயர்வாய் சிறப்பாய் வாழ வைப்பேன். யார் ஒருவர் மற்றவர் கண்முன்னால் வசதியாகவும் எல்லாரிடம் பொய் பேசிக்கொண்டும் புறம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ கூடிய விரைவில் அவர்களது வேஷம் களையத்தான் போகிறது. உண்மை என்ன என்பதை எல்லாருக்கும் நான் உணர்த்தத்தான் போகிறேன். ஒரு சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சில பேருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதுமாகத்தான் இன்றைய காலத்தில் எல்லா உறவுகளும் இருக்கிறார்கள். யார் எப்படி இருந்தாலும் உன் மனதிற்கு பிடித்தவர்களோடு நீ பேசு, அவர்களுடன் பழகு. உன் மனதிற்கு பிடிக்கவில்லை, உன் வாழ்க்கைக்கு ஒத்து வரவில்லை என்றால் அவர்களை விட்டு தனியாக விலகி நின்றுவிடு. எல்லா நாட்களும் உனக்கான நல்ல நாட்களாக இருக்கும்படியும் எல்லா விஷயங்களும் உனக்கான விஷயங்களாகவும் உன் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும்படி உன் வராகி அம்மா நான் பார்த்து கொள்கிறேன். ரோஜாக்களை மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய முட்களையும் நீ ரசிக்க கற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் வலியும் வேதனைகளும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். நல்லதை அடைவதற்கு முன்பாக சில கசப்பான விஷயங்களை கடந்து வந்துதான் ஆக வேண்டும். இனி கூடிய விரைவில் உன் வாழ்வில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து உன் வாழ்க்கை அழகாய் மாற்றும். ஓம் வராகி.